கெஸ்ட் வராங்கமா. வாங்க மேடம். நீங்க பாக்கியலட்சுமி தானே? இந்த பொருட்காட்சி பூராவே உங்களை பத்தி தான் பேச்சு. டிவில அம்மா வேணும் பாக்கி. எல்லாருக்கும் வணக்கம். இத்தனை வருஷமா இங்க பொருட்காட்சி நடக்குது. இதுவரைக்கும் பெண்கள் கேண்டீன் நடத்துனதே இல்ல. எல்லா பெண்களுமே பாக்கியலட்சுமி மாதிரி ஒரு துணிச்சலோட தைரியமா எல்லா வேலையும் செய்யணும். நோட்டன்மா. அமைச்சரோட பாராட்டும் போது எனக்கு சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. நாளைக்கான எபிசோடில் பாக்கியா இந்த அமிர்தாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் சொன்னதெல்லாம் கேட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. இன்னும் 2 நாள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பதட்டத்திலே இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தவங்க வராங்க. யார் அது அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஈஸ்வரி பாட்டி தான். ஸோ அவங்க வந்து இந்த ஒரு கேட்ரிங் நடக்கிற அந்த ஒரு இடத்துக்கு வராங்க. ஸோ பொருட்காட்சி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு பாக்கியாவை பார்க்குறாங்க. உன் ஆசைப்படியே நான் வந்துட்டேன், கண்டிப்பாக இன்றைக்கி நான் இது ஒரு கேட்ரிங்கில் நான் கலந்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே வந்து நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்மளோட பாக்கியாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுது. என்னடா நம்பாத்தியா இது அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியாக வராங்க. அண்ட் சேம் டைம் வந்து நம்மளோட ஈஸ்வரி வந்து பாக்கியாவை பாராட்டுறாங்க. பரவாயில்ல, நான் முடியாதுன்னு சொல்லியிருந்தேன், பட் ஆனால் நீ அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து நிற்கிற. அண்ட் வந்து இன்றைக்கி காலையில் நான் நியூஸ் பார்த்தேன். ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கே கண்ணை கலங்கிடுச்சு. பரவாயில்லம்மா, நீ இவ்வளோ பெருசாக வளர்ந்தது சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே சாப்பாடு சாப்பிட போகிறாங்க. ஸோ இருந்தாலும் நம்மளோட பாக்கியாவுக்கு அந்த பழைய பயம் இருந்தது தான் இருக்குது. இன்னும் 2 நாளில் நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பாக்கியா என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வரட்டா.